ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் பிகே பிளாக். இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விஷாலுக்கு என்னதான் ஆச்சு, எந்த மீடியாவை எடுத்தாலுமே விஷாலுக்கு ஏதோ பிரச்சனை, அடுத்த விஷாலுக்கு ஏதோ பிரச்சனை, அவர் என்ன இப்படி ஆயிட்டாரு, தாடி பாலாஜியோட தம்பி மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட லேட்டஸ்ட் வீடியோ பரவிட்டே இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12-13 வருஷத்துக்கு முன்னால ஒரு மூவி எடுத்தாங்க சுந்தர்சி, அதாவது கஜராஜா ஒரு மூவி எடுத்திருக்காரு. அந்த மூவியோட ப்ரீ ரிலீஸ் அந்த நிகழ்ச்சிக்கு தான் விஷால் வருகை தந்திருந்தாரு. அந்த மூவி இத்தனை வருஷத்துக்கு பிறகு வெளியாக இருக்கு. ஸோ விஷால் அந்த மூவியோட வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருந்தாங்க. இதுல விஷால் மட்டுமில்ல, சுந்தர்சி, குஷ்பு, அந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டாளமே வருகை தந்திருக்கு. அதுல கூட குஷ்புவோட வீடியோ எல்லாம் வைரல் ஆயிடுச்சு. இவ்வளவு இளமையாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி, இத்தனை வயசு குறைஞ்சிருக்கு குஷ்புக்கு அந்த மாதிரிலாம் வெளியிட்டு இருந்துச்சு. அதுல முக்கியமா விஷாலோட வீடியோ இப்ப ட்ரெண்டிங்காகவும் வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்னு சொன்னா, விஷால கலாச்சோ இல்லாட்டி அவர் நகைச்சுவை பண்ணியோ இல்லை, அவரோட உடல்நிலை என்ன இப்படி ஆயிடுச்சு, விஷால் என்ன இப்படி ஆகிட்டார், விஷாலுக்கு என்ன ஆச்சு, விஷாலுக்கு என்ன வருத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு. ஸோ அது என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா, விஷால் மேடையில் ஏறி பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போது அவரோட கை இப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கு. மைக் கூட பிடிக்க முடியாத ஒரு நிலையில பேசிட்டே இருக்காரு. என்னடா விஷாலுக்கு இப்படி ஆகிட்டுன்னு சொல்லி எல்லாருமே சோசியல் மீடியால குழம்பிட்டு இருக்காங்கன்னா சொல்ல முடியும். இவருக்கு வைரல் ஃபீவர், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளி டிடி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, விஷாலுக்கு ஒரு ஹை வைரல் ஃபீவர், இந்த வைரல் ஃபீவரோட அவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்காருன்னு சொல்றாங்க. இதுக்காக நிறைய தரப்பினர் அதை பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வைரல் ஃபீவரோடையும் ப்ரீ ரிலீஸ்ல இவர் கலந்து கொண்டிருக்கிறாரு. இதுக்கு இவர் பாராட்டு தெரிவிச்சிருந்தாலும், இப்படி ஒரு பாராட்டி கொண்டிருந்தாலும் சில மீடியா ஏன் இப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த ரிலீஸுக்கு வர வேணும், விட்டு உடல்நிலையை இப்படி ஆகிட்டுது, விஷால் ஒரு 2-3 வருஷத்துக்கு நான் பார்த்த விஷால் டோட்டலா அப்படியே டிஃப்ரெண்டா மாறி இருக்கிறாருன்னு சொல்லி நிறைய மீடியா வெவ்வேறு விதமா கழிச்சிட்டு இருக்கு. ஸோ பார்க்க போனா சில பேர் இதுக்கு காரணம் வைரல் ஃபீவர் இல்ல, பாலா தான் காரணம்னு சொல்றாங்க. அதாவது டைரக்டர் பாலா, சொல்ல போனா அவன் இவன் படத்தோட டைரக்டர் பாலா இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, அந்த படத்துல மாறுகன் வச்சு விஷால் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இதுக்காக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு தான் விஷாலுக்கு இப்படி உடல்நிலை சரியில்லாம போச்சுன்னு சொல்லி பாலா தான் காரணம்னு சொல்லி சில மீடியாஸ் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கு காலையில அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு மெடிக்கல் துண்டு கிடைச்சிருக்கு. இது மூலம் விஷாலுக்கு வைரல் ஃபீவர்ன்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இந்த ஃபீவரோட எப்படி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றினார், எப்படி கை கொடுக்குறாரு, மற்றவங்களோட சோஷியலா கை கொடுக்குற, ஹக் பண்ற, இதுல இந்த ஃபீவரோட கொடுக்கறது சரியான இதால் ஃபீவர் பரவாதா அப்படின்ற மாதிரியும் எல்லாரும் கழிச்சிட்டு இருக்காங்க. அதோட இவருக்கு ஃபீவர் இல்லை, வேற ஏதோ வருத்தம் இருக்குன்ற மாதிரி சில தரப்பினர் சொல்லியிருக்கிறாங்க. இவர் நோமல எல்லாரும் சகஜமா பலரதை வச்சுக்கொண்டு வைரல் ஃபீவர்ண்டா அது பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா இது பார்க்கும்போது இது ஒரு நார்மல் ஃபீவர் மாதிரி தெரியல. இவருக்கு வேறையும் ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரியும் நிறைய இது போய் கொண்டிருக்கு. ஆனால் விஷால் தரப்புல இதுக்கான முழுமையான விளக்கம் இன்னும் தரப்படல. தரப்படும் பட்சத்துல விஷாலுக்கு உண்மையாவே என்ன பிரச்சனை இருக்குன்றது உறுதிப்படுத்தப்படும். அதோட இந்த விஷயம் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கு. அவர் தனக்கு என்ன பிரச்சனை என்று வெளியிடும் வரையில உண்மையான விஷயம் என்னன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. அந்த விஷயம் பற்றி விஷால் வெளியிட்டால் மட்டுமே அவருக்கு உண்மையாக என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரிவிக்கப்படும். ஸோ இந்த விஷயம் தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அவரோட என்னன்னு சொன்னால், அவர் மேடைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள வரும்போது 2 தடவை தடிக்கு விழுந்திருக்கிறாரு. அவ்வளோத்துக்கு உடம்பு ஒரு சரியில்லாத நிலையில இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கிறார். ஸோ இதுக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவித்திருந்தாலும் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்து இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பல மாதிரி சர்ச்சைகள் ஓடிக்கொண்டே இருக்கு. ஸோ அவர் இதை கிளியர் பண்ணும் வரையில் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி யாராலுமே உறுதிப்படுத்த முடியாது. ஸோ தற்போது வரையும் கிடைச்சிருக்க தகவல் வச்சுக்கொண்டு அவர் உறுதிப்படுத்தும் வகையில் அவருக்கு ஃபீவர் என்றது மட்டும்தான் எல்லாராலையும் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அவருக்கு உண்மையாக உடல்ல என்ன பிரச்சனைன்றது தெளிவாக தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இது வைரலாக போய்கொண்டிருக்கு. இது பலதரப்பினர் பல விதமாக பேசப்படுது. பாலா காரணம்னு சொல்றாங்க. அவர் சுந்தர் சீன் அந்த இதை ஒரு பாட்டு பாடும்போது வைரல் ஃபீவர் ஆக்கி பாட்டு பண்ணது மாதிரி பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. இது தெளிவான உண்மை தெரியலை. ஸோ இப்படியான வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் பிகே பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இப்படியான அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டு இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வரையும் உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் பாய்.